அன்பார்ந்த 10ஆம் வகுப்பு பயில்கின்ற மாணவர்களே, உங்களுக்காக மக்கள் தொலைக்காட்சி சிறப்பானதொரு நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருக்கிறது. தமிழ் அமிழ்து என்கின்ற தலைப்பிலே தொடர்ந்து நம்முடைய நேயர்களுக்கு, அதாவது உலகெங்கும் இருக்கின்ற தமிழர்களுக்கு திருக்குறள் மூலம் தமிழ் படிக்கக்கூடிய ஒரு அரிய நிகழ்ச்சியை நாம் செய்து கொண்டு வருகிறோம். அதில் உங்கள் மீது ரொம்ப கவனமும் அக்கறையும் கொண்டு மக்கள் தொலைக்காட்சி உங்கள் பாடத்திட்டத்தில் வந்திருக்கின்ற குறள் அதிகாரத்தை பேச வேண்டும் என்று ஒரு அழகான பணியை எனக்கு விதித்தார்கள். அதன்படி நாம் இப்போ காலம் அறிதல் என்கின்ற அதிகாரத்தை பார்த்து கொண்டு வருகிறோம் இல்லையா? நம்ம சென்ற முறை என்ன பார்த்தோம்? பொல்லென ஆங்கிய புறம் வேறார் காலம் பார்த்து உள்வேற்பர் ஒள்ளியவர். அதாவது அறிவுடையவர்கள் என்னன்னா, உடனடியாக ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. ஒரு பொறுமை எழுந்து ஒருத்தர் பேசினாங்கன்னா சட்டுன்னு கோவப்பட்டுற மாட்டாங்க. எல்லாம் காலம் பார்த்து கணக்கு முடித்தல், காலம் பார்த்து கணக்கு முடித்தல் வச்சுருப்பாங்க. இப்போ பாருங்க, அக்கௌண்ட்ஸ் எழுதிட்டே வராங்க இல்லையா? அப்போ அதுவும் நீங்கள் செய்ய தானே போகிறீங்க. இந்த பேலன்ஸ் ஷீட்டுங்கிறத கடைசியில் தான் வச்சுக்க முடியும். ஒரு நாள் அதை வச்சுக்க முடியாது. ஆனால் ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டியனவற்றை சீராக செய்து கொண்டே வந்தால்தான், அந்த தயார் நிலையில் இருந்தால்தான் ஆண்டு முடிவில் கணக்கு பார்க்க முடியும். காலம் பார்த்து கணக்கு முடித்தல் என்பது அப்படி. அதே மாதிரி நீங்கள் வாழ்க்கைன்னு எடுத்துக்கோங்க, உங்கள் தேர்வுன்னு எடுத்துக்கோங்க, இல்லை ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் போர், எப்படி ஒன்று எடுத்துக்கோங்க. நமக்கு வலிமை அதிகமாக இருந்தாலும் சரி, நியாயம் நம்ம பக்கம் இருந்தாலும் சரி, உணர்ச்சி வசப்பட்டு நம்ம போர் தொடுக்க முடியாது. இது தெளிவாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நாட்டு நிர்வாகம் என்பது உணர்ச்சி வசப்பட்டு செயல்படக்கூடிய விஷயம் இல்லவே இல்லை. ரொம்ப பொறுமை தேவை நமக்கு. அதுவும் காலத்துக்காக காத்திருத்தல், அந்த சரியான காலம் வரும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டுமோ அந்த நடவடிக்கை எடுப்பதற்கு தோதாக நம்ம எப்பொழுதும் தயார்படுத்தி கொண்டு வருதல், இதுதான் எந்த நாடும் கவனிக்க வேண்டியது. எனவே உணர்ச்சி வசப்பட்டு நம்ம போர் தொடுக்க முடியாது. ரொம்ப பேர் உங்கள் வயசில் இருக்கிறவங்க, உங்கள் வயசில் நாங்கள் இருக்கும்போது கேட்ட கேள்வி தான், ஏன் இந்த பாகிஸ்தான் இப்படி நமக்கு வாலாட்டிக்கிட்டே இருக்குது, போட்டு நம்ம ஒரு போர் தொடுத்து முடிச்சிடக்கூடாதா அப்படின்ட்டு. அப்படி முடியாது. ஏன்னா விளைவுகள் ஏராளமானவை, பன்முகமான பரிமாணங்கள் உள்ளவை. அரசியல், தேசியம், இந்த களமே வேறு. அப்படி நினச்சபடி நம்ம அதை செய்ய முடியாது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதனால்தான் இந்த காலம் அறிதல் என்பதை அரசனுக்கு வச்சார் வள்ளுவர். நம்ம அரசனுக்கு அவர் காட்டியதை நாமும் பயன்படுத்தி கொள்கிறோம். ஏன்னா அவர் சொல்லக்கூடிய அந்த உண்மை, அந்த தத்துவம், அந்த தகவல் எல்லாமே நமக்கு தேவையானதாகவும் ஏற்புடையதாகவும் ரொம்ப தவிர்க்க முடியாததாகவும் இருக்கின்ற காரணத்தினால். சரியா? இப்போ ஒன்று, இந்த காலம் பார்த்து செயல்படுதல்ல மிக முக்கியமான தேவை, இப்போ ரொம்ப எளிமையாக நமக்கு புரியுது, பொறுமை தேவை. பொறுத்தார் பூமி ஆழ்வார் பார்த்தோம். அந்த பொறுமை இல்லைன்னா நீங்கள் கால நிர்வாகம் செய்ய முடியாது. ஒரு சின்ன உதாரணம் சொல்லுவாங்க. இப்போது நீங்கள் டிக்கெட்டை வாங்கிட்டு ஒரு ட்ரெயினுக்குள்ளே ஏறிடலாம். அது குறுக்கு நடுக்கு நடந்துக்கிட்ட வேலையாகாதுல்ல. நீங்கள் ஒரு வண்டிக்குள்ளே இருக்கும் பொழுது அந்த வண்டியை விட வேகமாக நீங்கள் செயல்பட முடியாது, செல்ல முடியாது. ஏன்னா உள்ளே நம்ம சென்ற பிறகு நம்ம அங்கே பொறுமையாக இருக்க வேண்டும். வண்டி நிலையத்தை அடையும் வரைக்கும் நம்ம காத்திருக்கத்தான் வேணும். நடுவில் குதிக்க முடியாது, பொறுமை இழக்க முடியாது. ரெஸ்ட்லெஸ்ஸாக இங்கேயும் குறுக்க நடுக்க ஓடிக்கொண்டிருப்பதுனால எந்த விதமான பயனும் இல்லை. மேலும் நம்முடைய சக்தியை நம்ம விரயம் செய்து கொள்கிறோம். நம்முடைய அறிவு திறமை கூட அங்கே மங்கி போகிறது. எனவே முதல் தேவை பொறுமை. இப்போ கட்டுப்பட்டிருக்கிறோம், பொறுத்திருப்போம்ட்டு. இரண்டாவது, சரியான காலத்துக்கு காத்திருத்தல். அது யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. அது ஒரு விதைச்சிட்டோம் வச்சுங்களேன், மழை வரவழைக்க முடியுமா? அதெல்லாம் முடியாது. அப்படின்னு நடக்கல இல்லையா? அதனால் அந்த காலத்துக்காக காத்திருத்தல், அது ரெண்டாவது. மூன்றாவது, இந்த காத்திருக்கின்ற நேரத்தில் வலிமையை வளர்த்து கொள்ளுதல். மகான் அரவிந்தர் இருந்தார். அவரை சிறையில் அடைத்தார்கள். சின்ன இடம்தான். அதில் உடற்பயிற்சி செய்தார். அவர் விடுதலை ஆவாராங்கிறதே தெரியாது. அவருக்கு கொலை வழக்குன்றதுனால மரண தண்டனை வரைக்கும் கூட போயிருக்கக்கூடும். ஆனால் இப்போ இருக்கிறோம்ல, இப்போ இருக்கிறோம். நாளைக்கு என்ன முடிவுதோ அது விடுதலையா அல்லது தூக்கு மேடையா என்பது பின்னால் தான் தெரிய போகிறது. ஆனால் இப்போ நாம் உயிரோடு இருக்கின்ற காரணத்தினால், இப்போ வேற எதுவும் செய்ய முடியாத காரணத்தினால் என்ன செய்கிறாரு? தன்னை தயார்படுத்தி கொள்கிறார். நிறைய படிக்கிறார், நிறைய தியானம் செய்கிறார், நிறைய சிந்திக்கிறார், மேல உடலை பழக்கி கொள்கிறார். அந்த குறுகிய இடத்துல என்ன உடற்பயிற்சி செய்ய முடியுமோ இந்த உடலையும் வலிமையாக வைத்திருக்கிறார். அரவிந்தர் மட்டுமல்ல, பல பேர் தியாகிகள்
அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்ட பொழுது இப்படி ஒரு நடவடிக்கையை அவர்கள் மேற்கொண்டார்கள். இது நம்ம கவனத்துக்கு, அதாவது எந்த இப்போ நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க, ஏன் நீங்க கிரிக்கெட் மேட்ச்லயே அதை பார்த்துருக்கலாம். மழை வந்துருச்சுன்னா விளையாட முடியாது. ஆனா அவங்க நேரத்தை வீணாக்குவதில்லை. அவங்களுடைய அந்த வலிமை, அந்த சுறுசுறுப்பை எப்பொழுதும் தயார் நிலையில வைத்துக் கொண்டிருக்க வேண்டும். அதனால என்ன செய்கிறார்கள் நம்ம பார்க்கும் பொழுது, இன்டோர் நெட்ஸ், உள்ளேயே மழை வராமல் தடுப்பு இருக்கும், அதுக்குள்ளேயே அந்த நெட் பிராக்டிஸ் இருக்கும், அது செய்து கொள்வாங்க. அது மாதிரி நம்ம பயன்படுத்திக்கணும். எனவே முதல்ல பொறுமை, 2 சரியான காலத்திற்காக காத்திருத்தல், 3வது வலிமையை வளர்த்து கொள்ளுதல். இது 3ம் தேவை. 4வது ஆதரவை திரட்டுதல், மற்றவர்களுடைய ஆதரவை திரட்டி கொள்ளுதல். இப்போ உங்க பருவத்துல, நீங்க படிக்கக்கூடிய பருவத்துல உங்களுக்கு ஆசிரியருடைய ஆதரவு தேவை, பெற்றோர்களுடைய ஆதரவு தேவை. அது மாதிரி உங்களோடு படிப்பவர்கள், அதிலும் நன்றாக படிப்பவர்கள், அவர்களுடைய அணுக்கம், அவர்களுடைய நட்பு, அவர்களுடைய உதவி, இது தேவை. இதை நீங்க வளர்த்து கொள்ள வேண்டும். இது அப்படியே இந்த குரலை நீங்க ஒரு போர்க்காலத்துக்கு வச்சு பாருங்க, ஒரு இந்தியா பாகிஸ்தான் வச்சு பாருங்க. இந்த உறவு நம்ம காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்றால் இப்ப நமக்கு மற்ற நாடுகளுடைய ஆதரவு தேவை, ஐநா சபையினுடைய ஆதரவு தேவை. இந்த ஆதரவெல்லாம் நம்ம கோரி பெறுவதன் மூலம் நம்முடைய வலிமை, நம்முடைய கட்சி வலிமைப்படுகிறது. அப்பதான் நமக்கு வலிமை. ஒரு போர்ல நம்ம வென்றால் கூட அந்த போர்ல ஏற்படக்கூடிய செலவு என்ன என்பது நீங்க யூகிக்கவும் முடியாது. அதி பயங்கரமான செலவு, நீங்க நினைத்தே பார்க்க முடியாத செலவு ஒரு நாள் போர் என்பது. அதனால்தான் பொறுமை எங்க தேவை. அதனால்தான் சொல்லுகிறார், பொல்லென ஆங்கே புறம் வேறார் காலம் பார்த்து உள்வேற்பர் ஒள்ளியவர் அப்படின்னாரு. புரியுதுல்ல? இப்போ கூட இப்படி சொல்லி பார்க்கலாம். இது நம்ம ஆமை முயலை வென்றதும் ஆனையை பூனை வெல்லுவதும் ஆத்திரம் வெளியே காட்டாமல் காலம் பார்த்து காத்திருப்பதால். சரியா? ஆமை முயலை வென்றதும் ஆனையை பூனை வெல்லுவதும் ஆத்திரம் வெளியே காட்டாமல் காலம் பார்த்து காத்திருப்பதால் தீமையை கண்டு பதறாமல் திட்டம் போட்டதை தீட்டியபடியே சிட்டிகை கேட்டதும் செயல்பட்டால் நிச்சயம் வெற்றி நமக்கேதான். இல்லையா? தீமையை கண்டு பதறாமல் திட்டம் போட்டதை தீட்டியபடியே சிட்டிகை கேட்டதும் செயல்பட்டால் நிச்சயம் வெற்றி நமதேதான். இதை நன்றாக புரிந்து கொண்டு இப்பொழுது நாம் அடுத்த குறளுக்குள் நுழைவோம். இப்பொழுது காலம் அறிதல் அதிகாரத்தினுடைய 8வது குறளை பார்ப்போம். 49வது அதிகாரம் 488வது குறள் பார்ப்போமா? செருநரை காணின் சுமக்க இருவரை காணின் கிழக்காம் தலை. ஒரு சாதாரணமான சொல்லுக்குள்ள என்ன பொருள் பொதிந்திருக்கு பார்ப்போமா? செருநரை காணின் சுமக்க, பகைவரை கண்டால் பொறுத்து கொள்க. அவர் நம்ம பகைவர் அப்படி போறாரு, நம்ம இப்படி போறோம், ஒருத்தர் சந்திக்க நேரிடுகிறது. இதெல்லாம் நாடுகளுக்கிடையே இன்றைக்கு கூட நடக்குது. பொறுமையா சுமக்கன்னா பொறுமையா இருக்கணும்னு அர்த்தம். செருநரை காணின் சுமக்க, இருவரை காணின், நம்ம இறுதி வரைக்கும் அந்த பொறுமையை கடைபிடித்தோமானால் கிழக்காம் தலை, அந்த பகைவனுடைய தலை தன்னை போல தரையில விழும் என்று இதுதான் இதுல சொல்லக்கூடிய அறிவுரை. இந்த குறள் நமக்கு கூறுகின்ற அறிவுரை. சரி, இங்க உங்க வாழ்க்கையில் உங்களுக்கு பகைவர்கள் யாரும் கிடையாது. கொஞ்ச ஆழமாக நம்ம சிந்தித்து பார்த்தோமானால் நமக்கு பகை வெளியே கிடையாது, உள்ளதான். என்னெல்லாம் நம்முடைய பகையா இருக்க முடியும் நினைக்கிறீங்க? கோபம் பகைதான், சோம்பல் மிகப்பெரிய பகை, பொறாமை ஐயோ எல்லாவற்றை காட்டிலும் கொடிய பகை. இது எங்கேயாவது வெளியில இருக்குங்களா? எந்த நம்முடைய எனிமீஸ் அப்படிங்கிறோமே, இந்த எனிமீஸ், இந்த பகைவர்கள் யாருமே வெளியே இல்லை. போட்டி, ஆரோக்கியம் இல்லாத போட்டி மனப்பான்மை, பொறாமையில் நம்மை செலுத்துகின்ற மனப்பான்மை, அது பகை. அச்சம் கொடும் பகை, கவலை பகை, கோபம் பகை, இல்லையா? எல்லாவற்றையும் காட்டிலும் உங்க வயசுல நம்ம சொல்லும் பொழுது சோம்பல் என்பது மிக பெரிய பகை, எல்லாவற்றையும் சாப்பிட்டு விடக்கூடிய பகை, பகைக்கும் பகை அது, இல்லையா? அதை விட்டுடுங்க. இப்போ வெளியே நம்ம பார்க்கும்போது, இப்போ இந்த நாட்டுக்கு தான் இந்த குறளை வச்சு பார்ப்பது பொருத்தமாக இருக்கும். இதை நமக்கு அப்படியே எடுத்துக்கொள்ள முடியாது. நம்ம எங்க எடுத்துக்கொள்ளலாம் இது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உடல்நிலை திடீர்னு நலங்குன்றி போச்சு, இப்படி வச்சுக்கலாமா? ஒரு சின்ன விபத்து நேர்ந்து போகுது நமக்கு, எங்கேயாவது 2 வீலரில் போகிறோம், அடிபட்டுடுது, இல்லை யாரோ ஒருத்தர் இடிச்சிடுறாங்க. ஒரு 6 மாதம் நாம் காணாமல் போயிடுறோம். நீங்கள் இதை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த உதாரணத்தை நான் சொல்லுகிறேன். ஒரு வாகனம் என்பது இங்கிருந்து அங்கே செல்வதற்கு அது அவ்வளவுதான். அது வித்தை காட்டுவது, சர்க்கஸ் வித்தை காட்டுவதற்காக அல்ல.
நீங்கள் வந்து சைக்கிள் ஓட்டினாலும் சரி, இல்லை வேற ஏதாவது 2 சக்கர வாகனங்கள் ஓட்டினாலும், நாளைக்கு கார் ஓட்டினாலும் சரி, இதே தான் உங்களுடைய கொள்கையாக இருக்க வேண்டும். ஒரு வாகனம் என்பது, ஊர்தி என்பது ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு நடையை காட்டிலும் விரைவாக செல்வதற்காக ஏற்பட்டது. நம்ம அதை வந்து ஒரு சர்க்கஸ் வித்தை காட்டுவதற்கு பயன்படுத்தினோமானால் விபத்து நேரும். அந்த விபத்தால் நமக்கு மட்டுமல்ல மற்றவர்களுக்கும் பெரிய இடையூறு நேரக்கூடும். இன்னொரு உயிருக்கு, இன்னொரு உடலுக்கு நாம் வந்து ஊறு விளைவித்தோமானால் அது மன்னிக்க முடியாத குற்றம். இன்னொன்று, நம்முடைய அம்மா அப்பாலாம் எவ்வளோ சிரமப்பட்டு நம்மளை வளர்க்குறாங்க. நம்ம இப்படி பொறுப்பு இல்லாமல் நடந்து காயப்பட்டுக்கிட்டோம் வச்சுங்களேன், அவங்க மனசு எவ்வளோ காயப்படும் பாருங்கள். 4 பேர் அவங்ககிட்ட வந்து சொல்லுவாங்க, எவ்வளோ ரேஷாக போகிறான்னு தெரியுமா அவங்க பையன், அதனால தான் இந்த விபத்தே நடந்துச்சு. சாதாரணமாக ஓட்டிகிட்டு போயிருந்தா இந்த மாதிரி நடந்திருக்காது. இந்த முன் சக்கரத்தை அப்படி தூக்கி காமிச்சா பாருங்க, அப்போ சரிக்க விட்டுதுங்க, எதிர இருந்த ஒரு காய்கறிக்கார ஒருத்தர் போயிட்டு இருந்தாரு, அவரையும் இடிச்சிட்டு போயிட்டான், இப்படிலாம் சொல்லுவாங்க. இது ஆறாத ஒரு பழியாகும், சச்சரவாகும். ஒரு குடும்பத்துக்குள்ள எதிர் வீட்டுக்காரன் அடிச்சிட்டிங்க வைங்க, அவ்வளோதான், பகை தான், எப்போ ஜென்ம பகையாக இருக்கும். சரி, ஏதோ ஒரு விபத்து நடந்து போச்சு, சரி நல்லபடியே நீங்கள் நல்லா தான் ஓட்டினீங்க, யாரோ ஒருத்தர் வந்து அடிச்சிட்டாரு, பகை எதுவும் இல்லைங்க. 6 மாதம் நீங்கள் செயல்பட முடியாத உங்களுக்கு ஏதோ எலும்பு முறிவு வைங்க, என்ன பண்ண முடியும் நீங்கள்? இந்த நோய் என்பது இல்லது இந்த விபத்தினால் நேர்ந்த இந்த காயம் என்பது உங்களுக்கு பகையாக வந்து நிற்கிறது. என்ன செய்ய முடியும்? கோச்சுக்கிட்டா குணமாகுமா கொஞ்சம் சொல்லுங்க. உங்களையோ இல்லை டாக்டரையோ இல்லை வீட்டில் இருக்கிறவங்களையோ கோச்சுக்கிட்டா எலும்பு அப்படியே ஒட்டிக்குமா? ஒட்டா. பொறுமையாக காத்திருந்தா தான் அது சேரும். அப்படி இது மனசுல வச்சுக்கிட்டு இப்போ ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இடையே இது எப்படி இருக்குன்னு பாருங்க. பகைவரை காணின் செருநரை காணின் சுமக்க, இருவரை காணின் கிழக்காம் தலை அப்படிங்கிறது. செருனர் அப்படின்னா பகைவர், எனிமீஸ் என்று பொருள். செருனர் என்றால் பகைவர். செருகளம் அப்படின்னா போர்க்களம், பகைவர்கள் நம்ம எதிர்கொள்ளுகின்ற போர்க்களம். சரி, பொருள் செயல் வகை அப்படிங்கிற ஒரு அதிகாரத்தில் இந்த செருனர் என்கின்ற சொல்லை பயன்படுத்துகிறார் திருவள்ளுவர். செய்க பொருளை, உங்களுக்கு தான் சொல்றது, நல்ல பொருள் சம்பாதிங்கன்னு சொல்றார் திருவள்ளுவர். வந்து நீங்க நம்ம வந்து அவருடைய ஓவியத்தில் இருக்கிற தோற்றத்தை பார்த்துட்டு எல்லாரும் இங்கே ஒரு குடிசைக்குள்ள இல்லை ஒரு ஆசிரமத்தில் போய் தியானம் பண்ணிட்டு அப்படியே இருங்க, ஓகம் அந்த மாதிரி கிடையாது. செயல் 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 அப்படிதான் இருக்கார். செய்க பொருளை, நல்லா பொருள் தேடுங்க. செருனர் செருக்கருக்கும் எஃது அதனின் கூறியது இல் அப்படிங்கிறார். உன்னுடைய பகைவர்களுடைய கர்வத்தை அழிக்கின்ற பொருள், அழிக்கின்ற கருவி வேறு எதுவும் கிடையாது, பொருள் தாங்கிறார். எக்கு அதனின் கூறியது, எக்கு ஸ்டீல் அன்றைக்கு பயன்படுத்தி இருக்கிறார் பாருங்க இந்த வார்த்தையை. எக்கு எங்க வந்திருக்கு? 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய தமிழ் நூலில் நாம் பார்க்க முடிகிறது. திருவள்ளுவர் அதை பயன்படுத்துகிறார். அதை விட கூர்மையான எக்கு எதுவும் இல்லை. எதை விட? பணம் சம்பாதிக்கிறத விட நல்ல முறையில் உழைச்சு சம்பாதிங்க. உங்களுடைய பகைவர்களுடைய செருக்க அதை தான் அழிக்க முடியும். இது நீங்கள் இப்படி கொஞ்சம் இறக்கி உங்களுக்கு யோசிச்சு பாருங்க. இவன் சரியா படிக்கிறதா இல்லைங்க, இவன் 4 காசு சம்பாதிப்பான்னு நினைக்கிறீங்க, வேஸ்ட், இவன் உருப்பட மாட்டான் அப்படின்னு இந்த வார்த்தைகளை நான் கேட்டிருக்கிறேன். நான் படிக்கும்போது, நான் சரியா படிக்காத போது இந்த வார்த்தைகள் என் மீது வீசப்பட்டிருக்கிறது நான் கேட்டிருக்கேன். அப்பா அம்மாக்கெல்லாம் வருத்தமாக இருக்கும். சில சமயம் அப்பா அம்மாவே இந்த மாதிரி சொல்லக்கூடும். எப்படி நீங்கள் அவங்களுக்கு பதில் சொல்வீங்க? இது ஒரு செருக்கில் சொல்கிறாங்கன்னு வைங்க, இல்லை வெறுப்பில் சொல்கிறாங்க. அவங்களுக்கு நீங்கள் எந்த விதத்தில் சொல்லக்கூடிய பதில் சரியாக இருக்கும்? நல்லா உழைச்சி சம்பாதிச்சு காட்டுங்க. அப்போ அவனுக்கு போய் சொல்லிட்டோம் பாரு, இப்போ படித்தவன் இங்கே எப்படி உட்காந்துருக்கான், இவன் பாரு நல்லா சம்பாதிக்கிறானே, 4 பேர்ட்ட நல்ல பேரும் வாங்கியிருக்கான், நல்ல பொருள் சம்பாதிக்கிறான் அப்படின்ட்டு எல்லாரும் பாராட்டுவாங்க. அதனால தான் சொல்றாரு, செய்க பொருளை செருனர் செருக்கருக்கும் எக்கு அதனின் கூறியது இல். எனவே செருனர் அப்படின்னா பகைவர், மாறுபடுவர். வேறுபடுவது வேறு, மாறுபடுவது வேறு. வேறுபடுவதுன்னா டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், நம்முடைய கருத்துக்கு அவங்க அது சரியா வரலைங்க, நான் இதை ஒத்துக்கொள்வதற்கு இல்லை அப்படின்னு. மாறுபடுவதுன்னா இந்த கருத்தை நீ கொண்டானா உண்மையில நான் பகையே கொள்வேன் போகிறது. அதனால தான் மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றுன்னு திருப்புகள்ல வருகிறது. எனவே செருனர் என்றால் பகைவர் அப்படின்னு பொருள். காணின் அப்படின்னா இங்க என்ன பார்த்தா அந்த பொருள் இல்லை, தன்னுடைய அறிவுக்கு தென்படும் வரையிலும். செருனரை காணின், தன்னுடைய அறிவுக்கு தென்படும் வரையிலும் சுமக்க. சுமக்கனா இங்க பொதுவாக சுமக்கனா தாங்க அப்படிங்கிற பொருள். இங்க பணிக.
பணிக, பணிவாயிருங்கள், பொறுத்து கொள்கன்னு பொருளுங்க. அவ்வளவுதான். சுமக்க அப்படின்னா பொறுத்து கொள்க அப்படின்னு, இல்லையா? அப்புறம் இருவரைங்கிறார். இருனா என்ன? அழியும் நாள், அழியும் இறுதி, இருலேருந்து இறுதி வந்திருக்கு. இருவரைனா அழியும் நாள் வரை. கிழக்காம் அப்படின்னா தலை, கிழக்குன்னா இங்க கிழக்கு மேற்கு இல்லை, கீழ்னு அர்த்தம். கிழக்கு மேற்கு கிடையாது, கீழ்னு பொருள் இங்க. அதாவது கெடுவார்கள், அவங்களே அவங்க விழுந்துருவார்கள், அவங்களுடைய தலை விழும், கீழாகும் என்று பொருள். எனவே செருநரைக்கானின் சுமக்க, இருவரை செருநரைக்கானின் சுமக்க, ரெண்டு வார்த்தை சொல்ல, இருவரைக்கானின் கிழக்காம் தலை. இது நிறைய நடந்திருக்கு. இப்போது நம்மால வெல்ல முடியாது. பகைவரை காணும் போதெல்லாம் சினம் கொள்ளாமல் பொறுத்திருக்க வேணும், கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். இருந்தா அவருக்குரிய முடிவு காலம் வரும்போது அவர் தலை கீழே விழும். நமக்கு எத்தனையோ பிரதம மந்திரிகள் இருந்திருக்கிறாங்க, ரொம்ப ஆவேசமாக செயல்படக்கூடிய, அவசரமாக செயல்படக்கூடிய ஜவஹர்லால் நேரு இருந்திருக்கிறார். எதுவாக இருந்தாலும் ரொம்ப ஆராய்ந்து அமைதியாக செயல்படக்கூடிய லால் பகதூர் சாஸ்திரி இருந்திருக்கிறார். தான் எடுத்ததே முடிவு அப்படின்னு பிடிவாதமாக இருந்திருக்கக்கூடிய பிரதமராக மொரார்ஜி தேசாய் அவர்கள் இருந்திருக்கிறார். திரு பி வி நரசிம்மராவ் வந்தார், எதிர்பாராத விதத்தில் பிரதம மந்திரியாக இந்த நாட்டுக்கு வந்தார். அதில் இந்த பொறுமை குரலுக்கு அவர் உதாரணமாக கூட சொல்லலாம். இந்த முடிவு எடுக்கிறது, பதறாமல் இருக்கிறது, ரியாக்ட் பண்ணாமல் இருக்குது, அதுவே சிலது செட்டில் ஆகிடும். சில பிரச்சனைகள் நாம் அதில் தலையிடாமலே சரியாகி போய்விடும். இதை நீங்கள் கவனமாக வச்சுக்கோங்க. சண்டை மாதிரி ஏதோ ஒன்று ரெண்டு பேர் மத்தியில் ஆரம்பிக்கும், உடனே நம்ம அதில் தலையிட்டோம் வைங்க, அது சண்டையாகவே விளையக்கூடும். கொஞ்சம் நம்ம பொறுமையாக தள்ளி இருந்தோன்னா அதுவே அடங்கும். எத்தனையோ அது மாதிரி இருக்கு. சிலதை சத்தம் போட்டு அடக்க முடியாது. பால் பொங்குதுன்னு வைங்க, அது சத்தம் போட்டு அடக்க முடியாது, தண்ணி தெளிச்சு அடங்கிடும். இல்லை ஒரு கரண்டி விட்டு கிளறுனா அடங்கும். அது மாதிரி ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்லலாம்னா, இந்த பொறுமைக்கு இரண்டாம் உலக யுத்தம் நடக்கும் பொழுது, இதெல்லாம் நீங்கள் படிச்சீங்கன்னா நல்லா இருக்கும். வின்ஸ்டன் சர்ச்சிலுடைய கட்டுரை தொகுதி இருக்கு இரண்டாம் யுத்தத்தை பற்றி. ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும், ஒரு நாவல் படிக்கிற மாதிரி இருக்கு. அதனால தான் சொல்கிறேன். இன்னொன்று, அதை நீங்கள் ஏன் உங்களை படிக்க சொல்கிறேன்னா, அதுக்கு பரீட்சை மார்க்கெல்லாம் கிடையாது, யாரும் உங்களை பெஞ்சில் நிறுத்த போகிறதில்ல. அதனால படிங்க. அப்போ உங்களுக்கு திருவள்ளுவருடைய இந்த குறளினுடைய ஆழம் இன்னும் புரியும். அதில் எப்போ மாறுதுன்னா போருடைய சூழல், அச்சு நாடுகள், நேச நாடுகள், அலைஸ் அண்ட் ஆக்சிஸ் அப்படின்றது. ஜெர்மனி, அப்புறம் இட்டலி, பிறகு ஜப்பான், இவங்கெல்லாம் ஒரு பக்கம். நம்ம அமெரிக்கா, இங்கிலாந்து, பிரான்ஸு, அந்த நாடுகள் எல்லாம் இன்னொரு பக்கம், நேச நாடுகள் என்று சொல்லுவார். ஆக்சிஸ், அலைஸ், ஆக்சிஸ்னு பிரிந்திருந்தது. இதில் ருஷ்யா நேரடியாக ஈடுபடாமல் இருந்தது. அப்போ ஒரு முடிவெடுத்தது, ஒரு காலகட்டத்தில் ஒரு பிரச்சனையினால ஒரு முடிவெடுத்து ஹிட்லரை எதிர்ப்பது என்கின்ற முடிவுக்கு ரஷ்யா வந்தது. ஹிட்லரை எதிர்ப்பது யாருக்குமே அவ்வளவு எளிதாக இல்லை. அப்போ அந்த ஜெர்மன் மெஷின் சொல்லுவாங்க, அதை எதிர்ப்பது யாருக்குமே எளிதாக இல்லை. இத்தனை நாடுகள் கூட்டு சேர்ந்த போதிலும் எளிதாக இருக்கவில்லை. இந்த ஒற்றை நாடு எல்லாரையும் ஆட்டி வைத்தது. ஆனால் ரஷ்யா ஒரு வழி காண்பித்தது. இதை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ளும். இதோ கச்சிதமாக உதாரணம் இதுதான் திருவள்ளுவருடைய இந்த குறளுக்கு. ஸ்காட்ச் தி எர்த் பாலிசி அப்படின்னு என்று ஒன்று உண்டு. பகைவர்கள் வர வர இவர்கள் உள்ள போய்கிட்டே இருப்பாங்க, பின்வாங்கி கொண்டே இருப்பார். பின்வாங்கி கொண்டே இருக்கும்போது என்ன செய்வாங்க, போகிறப்ப ஒரு பாலம் இருக்குன்னு வச்சுங்களேன், இவங்க பாலத்தை கடந்தோன்னா அந்த பாலத்தை தகர்த்துட்டு போயிடுவாங்க. அவங்க வரத்துக்கு அங்கே தாமதப்படும். பகைவர்கள் திரும்ப அவங்க அந்த பாலத்தை கட்டிட்டு அப்புறம் தான் அந்த நதியை கடந்து வர முடியும். புரியுதுங்களா? அங்கே எந்த சப்ளையும் கிடைக்காதபடி வச்சிருவாங்க. ஒரு படை நடக்குதுன்னா ஏகப்பட்ட தயாரிப்பு, மருத்துவம், உணவு, உடை, எவ்வளோ விஷயங்கள் தேவை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எவ்வளோ தேவைப்படும். ஒரு 100 பேருக்கே நம்ம இவ்வளோ தேவை, ஒரு 3 பேர் இருக்கிற வீட்டிலே இவ்வளோ தேவைப்படுது. ஒரு 100 பேர் இருக்கிற கூட்டத்தில் எவ்வளோ தேவைப்படும். ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் வர படை வீரர்களுக்கு எவ்வளவு தேவைப்படும் யோசிச்சு பாருங்க. எங்கேருந்து அதை சம்பாதிக்க முடியும்? எல்லாம் தன் நாட்டிலேருந்து எடுத்துகிட்டு வருமா? ஜெர்மனிலேருந்து ரஷ்யாவுக்குள்ளே ஊடுருவி அங்கேருந்து எல்லாத்தையும் ஜெர்மனிலேருந்து எடுத்துகிட்டு வர முடியுமா? முடியாது. அங்கேருந்தே எடுக்கணும். இவங்க ரஷ்யர்கள் என்ன செய்தார்கள், இந்த மக்களுடைய ஒற்றுமை எப்படின்னா அப்படி உள்வாங்கி கொண்டே போகிறார்கள். போகும்போதெல்லாம் இந்த சப்ளையுமே இவர்களுக்கு கிடைக்காதபடி செஞ்சுட்டு போகிறாங்க. பாலத்தை தகர்த்துட்டு போயிடுது, இருக்கிற சப்ளை எல்லாம் எடுத்துகிட்டு போயிடுது, பொருட்களை எல்லாம் எடுத்துகிட்டு போயிடுது. இது மாதிரி பண்ணிகிட்டே போனாங்க. எது வரைக்கும் காத்திருந்தார்கள்? சரியான காலத்திற்கு காத்திருக்கணும்னு சொன்னேன்ல, அதைத்தானே வள்ளுவர். என்ன சரியான காலம்னா ரஷ்யாவுடைய குளிர்காலம். ரஷ்யன் வின்டர் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத ஒரு கொடுமையான குளிர்காலம்.
அந்த அவ்வளவு தூரம் அவங்க போகும்போது சரியா வந்து மாட்டிக்கிட்டாங்க. ஜெர்மானிய படை வீரர்கள் அந்த குளிர்காலத்தில் அந்த வின்டரில் மாட்டிக்கிட்டாங்க. அவ்வளோதான். அது நெப்போலியனுக்கும் இதுதான் நடந்தது. உலகையே ஆட்டி படைத்த நெப்போலியன் ரஷ்யாவுக்குள் நுழைந்து இதே அப்போ அது எவ்வளோ தலைமுறைக்கு முன்னாடி இருந்த மக்கள், ரஷ்ய மக்கள் அப்படி பின்வாங்கி கொண்டே போய் அந்த குளிர்காலம் வர வரைக்கும் அவங்களுக்கு போக்கு காட்டி, குளிர்காலம் தான் அவ்வளோ ஒன்றுமே காட்டுவாங்க, அவங்க சிக்கிக்கிட்டாங்க. இதுதான் அந்த காலம் பார்த்து செயல்படுது. பகைவரை செருநரை காணின் சுமக்க, பொறுமையாக கோவப்படாது, அப்படியே உள்வாங்கி கொண்டே வா. அப்போ சரியாக அந்த வின்டரில் வந்து சிக்கிக்கிட்டாங்க. இவ்வளோ பெரிய எலியெல்லாம் ஜெர்மானி வீரர்களுடைய கால்களை கடித்து கொதறிட்டு போச்சு. இதெல்லாம் நடந்த பதிவுகள். காலையில் எழுந்து பார்த்தா கட்டவரில் காணும் ரத்தம் இருக்கு. கடிச்சது கூட தெரியாது, அவ்வளோ பனி, சோறு கிடைக்கல, தண்ணி கிடைக்கல. அப்புறம் தான் அதுக்கு பிறகு தான் வந்து ஜெர்மானுடைய வீழ்ச்சி ஆரம்பித்தது. அப்போது இந்த சுமக்க என்கின்ற இந்த சொல், பொறுத்து கொள்க, பணிக, தாங்குக என்கின்ற இந்த சொல் வள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் வந்து ஒரு மன்னனுக்கு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு காட்டியிருக்கிறாரு. எத்தனை ஆண்டுகள் கழித்து இது வந்து அதற்கு நிரூபணமாக, இந்த குறளுக்கு சான்றாக, விளக்கமாக ரஷ்ய மக்கள் அதை காட்டியிருக்கிறார்கள்னு பாருங்க. அதான் அவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம். இப்போ நம்ம நாட்டில் எடுத்துட்டிங்கன்னா நமக்கு வந்து இந்த இந்தியா பாகிஸ்தான் என்று 2ஆக பிரிந்தது. இந்த பக்கம் மேற்கு பாகிஸ்தான், அந்த பக்கம் கிழக்கு பாகிஸ்தான் என்று இருந்தது. அப்புறம் கிழக்கு பாகிஸ்தான் தான் பங்களாதேஷ் நாடாக, வங்கதேசமாக உருவெடுத்தது. ஒரு நாடு இப்படி 3 பகுதியாக, இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஒரு நாடு, நடுவில் வேற நாடு, இந்த மாதிரி கூறு போட்டதாக உலக வரலாற்றிலே எங்கேயுமே கிடையாது. இப்படி இருந்து இன்றைக்கு வரலாற்றை ஆராய்ச்சி செய்யக்கூடிய அறிஞர்கள் எழுதுகிறார்கள், இவங்க ஒரு 6 மாதம் தாக்கு பிடித்திருந்தால் நம்ம வந்து இந்த கடந்திருக்கலாம், இந்த பார்ட்டிஷன் பிளவுபடாமல் காத்திருக்கலாம். ஏன் காத்திருக்கலாம் அப்படின்னு கேட்டால், முகமது அலி ஜின்னா தான் இந்த பிரிவினையை வந்து ரொம்ப தீவிரமாக இருந்தார். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், உங்கள் வரலாற்றில் படிச்சிருப்பீங்க. அவருக்கு வந்து சரியான நுரையீரல் நோய் வந்து ரொம்ப அவஸ்தைப்பட்டார். இந்த பாகிஸ்தான் பிரிஞ்சு ஒரு 6 மாதத்துக்குலாம் அவர் காலமானார். பேச்சுவார்த்தை அப்படியே இழுத்துட்டே போயிருந்தாங்கன்னா அவர் காலமாக போயிருப்பார். இந்த பிரிவினை, இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை என்பது தவிர்க்கப்பட்டிருக்கலாம் என்று சில ஆராய்ச்சியாளர்கள் இப்பொழுது கருதுகிறார். அப்போ இந்த பொறுத்திருத்தல் என்பது எவ்வளவு அவசியமாகுதுன்னு பாருங்க. பொறுத்திருக்கிறதுனா தோத்து போகுதுன்னு பொருள் அல்ல. ஒரு சண்டையில் அடிக்கிறது எவ்வளோ வந்து முக்கியமோ, அடிக்காமல் இருப்பது, பின்வாங்குவது அவ்வளவுக்கு எவ்வளோ முக்கியம். அதனால தான் இந்த ஆட்டுக்கடா பின்வாங்குதல் போல் அந்த நம்ம குறளையும் நம்ம பார்த்தோம். இந்த பாரதியார் வந்து பாஞ்சாலி சபதத்தில் அர்ஜுனன் சொல்ற மாதிரி காட்டுறார். தருமத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும், தருமம் மறுபடி வெல்லும் எனும் இயற்கை மருமத்தை நம்மாலே உலகம் கற்கும் வழி தேடி விதி இந்த செய்கை செய்தான். கருமத்தை மென்மேலும் காண்போம், இன்று கட்டுண்டோம், பொறுத்திருப்போம், காலம் மாறும், தருமத்தை அப்போது வெல்ல காண்போம், தனு உண்டு காண்டீபம் அதன் பேர் என்றான். இப்போ அன்னைக்கு என்ன துடிச்சாங்க? பீமன் உடனே அவங்களை சண்டை போட்டு ஜெயிச்சிடும். அர்ஜுனனும் முதல்ல அப்படிதான் சொன்னார், உடனே சண்டை போட்டு ஜெயிச்சிருவோம், பாஞ்சாலியை சபையில் அவமானப்படுத்திட்டு உங்களை சும்மா விடக்கூடாது அப்படின்ட்டு தர்மர் தான் அடக்கிறார். அண்ணனுடைய கையையே எரிச்சிடலாம் அப்படின்ட்டு பீமன் ஆவேசப்படும் பொழுது அர்ஜுனன் பொங்கி சொல்லுகின்ற வார்த்தைகள் இது. மனமாற சொன்னாயோ பீமா, என்ன வார்த்தை சொன்னாய், எங்கு சொன்னாய், யாவரும் முன்னே. ஏன் சொல்றான்? நம்ம 5 பேர் ஒத்துமையா இருக்கிறோம், அதுதான் நம்முடைய பலமே. இதை எப்படியாவது குலைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த துரியோதனர்கள் இத்தனை ஊறு விளைவிக்கிறார்கள், இத்தனை வஞ்சக செயல்களில் ஈடுபடுகிறார்கள். இந்த சமயம் பார்த்து நீ பொறுமை எழுந்து போனியானா அவ்வளவுதான், நம்முடைய ஒற்றுமை போச்சுன்னா நம்ம பலமே போச்சுன்னு பொருள். அதனால்தான் கருமத்தை மென்மேலும் காண்போம், இன்று கட்டுண்டோம். அன்றைக்கு அவர்கள் சண்டையில் ஈடுபட்டிருந்தால் கூட ஜெயித்திருக்கலாமோ என்னமோ, ஆனால் பொறுத்திருந்தார்கள். ஏனென்னா நாம் முதலிலே சொன்னதை போல் பிற நாடுகளுடைய ஆதரவை திரட்டினார்கள், தங்களுடைய படைகளை வலிமைப்படுத்தி கொண்டார்கள், படை கருவிகளை, புதிய போர்க்கருவிகளை பாண்டவர்கள் பெற்றார்கள். இதெல்லாம் வைத்துக் கொண்டதுனால்தான் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பாண்டவர்களுடைய படையை காட்டிலும் பல மடங்கு அதிகமானது கௌரவர்களுடைய படை. அது ஜெயிச்சுதான், இவங்கள்ட்ட வேற வழி கிடையாது. போர் சமாதானத்துக்கு எத்தனையோ முயற்சி செய்து அந்த முயற்சி தோற்று போன பிறகு இறுதியாக இந்த போரை வைத்தார்கள். அப்படி போர் நடக்கும் பொழுது பாண்டவர்கள் வென்றதற்கு காரணம் இந்த பொறுமை. செருநரை காணின் சுமக்க, இந்த பொறுத்து கொண்டதனால் அவர்களால்
பின்பு பூமியாள முடிந்தது என்கின்ற இந்த அருமையான கருத்தை வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். எத்தனையோ நீங்க இந்த குறளை பற்றி கொண்டு எவ்வளவோ இன்னும் ஆழமான பொருள்களை காணலாம். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.